ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஃபங்க்ஷன்ஸ்னால் என்ன அப்படின்ட்டு பார்த்துட்ருக்கோங்க. அதில் நம்ம யூசர் டிஃபைன் ஃபங்க்ஷன்னா என்ன அப்படிங்கிறதையும், பில்ட்-இன் ஃபங்க்ஷன்னா என்ன அப்படிங்கிறதையும் நம்ம ஆல்ரெடி பார்த்துட்டோம். இப்போ லாம்டா ஃபங்க்ஷன்ஸ் அப்படின்னா என்ன அப்படிங்கிறத பார்க்கலாங்க. அதே மாதிரி ஃபங்க்ஷன்ஸில் காம்போசிஷன் இன் ஃபங்க்ஷன்ஸ் அப்படின்னா என்ன அப்படின்னு பார்க்கலாங்க. அடுத்தது ரெக்கர்சிவ் ஃபங்க்ஷன் அப்படின்னா என்ன அப்படிங்கிறதையும் பார்க்கலாங்க. ஃபர்ஸ்ட் நம்ம அனானிமஸ் ஃபங்க்ஷன் அப்படிங்கிற நேம்லேருந்து ஆரம்பிக்கலாங்க. அனானிமஸ் அப்படின்ட்டு சொல்லும்போதே நமக்கு ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் வரும். என்ன அப்படின்னு பார்த்தோன்னா, இந்த ஃபங்க்ஷனுக்கு நேம் இல்லை அப்படிங்கிறது நமக்கு புரிய வருங்க. அதுக்கு அடுத்ததான் நமக்கு இந்த ஃபங்க்ஷனை டிஃபைன் பண்ணும்போது டிஇஎஃப் அப்படிங்கிற வேர்டு யூஸ் பண்ண மாட்டோம். அதுக்கு பதிலாக வந்து லாம்டா அப்படிங்கிற வேர்டு யூஸ் பண்ணுவோம். ஸோ அதனால் வந்து இந்த ஃபங்க்ஷனுக்கு நேம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இன்னொரு நேம் லாம்டா ஃபங்க்ஷன் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த ஃபங்க்ஷன்ஸ் மோஸ்ட்லி வந்து ஒரு சின்ன ஃபங்க்ஷனாக இருக்குங்க. ஒரு ஒன் டைம் யூஸ் ஃபங்க்ஷன் மாதிரி அல்லது ஒன் லைனில் நம்ம முடிக்கக்கூடிய ஒரு சின்ன ஃபங்க்ஷனாக தாங்க இருக்கும். மோஸ்ட்லி இந்த லாம்டா ஃபங்க்ஷன்ஸ் வந்து கீழே இருக்கிற சார்ட்டட், மேப், ஃபில்டர் அப்படிங்கிற ஃபங்க்ஷன்ஸோட சேர்த்து யூஸ் பண்ணுற மாதிரி தாங்க இருக்கும். என்ன அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாங்க. ஃபர்ஸ்ட் நம்ம ஃபங்க்ஷன்ஸ் வித்தவுட் எ நேம் அப்படிங்கிறதையும் லாம்டா ஃபங்க்ஷன் அப்படிங்கிறதையும் ஒரு சிம்பிளான எக்ஸாம்பிளில் பார்க்கலாங்க. இங்கே நம்ம எடுத்துக்கிற எக்ஸாம்பிள்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஒரு வால்யூம் கண்டுபிடிக்க போகிறோம். நம்ம ஏரியா கண்டுபிடிக்கணும் அப்படின்னா லென்த் இன்டூ வித் அப்படின்னு கொடுப்போம். அதே வால்யூம் அப்படின்னா லென்த் இன்டூ வித் இன்டூ ஹைட் அப்படின்னு கொடுப்போம். இப்போ இதை ஒரு ஃபங்க்ஷனாக மாற்ற போகிறோம். அதுவும் என்ன ஃபங்க்ஷன் பார்த்தீங்கன்னா லாம்டா ஃபங்க்ஷன். ஸோ நம்ம டிஎஃப் பதிலாக லாம்டா அப்படின்னு கொடுக்குறோம். இங்கே நமக்கு 3 வேரியபிள் இருக்குது. அப்போ நம்ம 3 பேராமீட்டராக அதை கொடுத்துக்கலாங்க. ஸோ நம்ம எல் கமா டபிள்யூ கமா ஹெச்ன்னு போட்டு கோலன் போட்டு முடிச்சிடுறோம். இப்போ வந்து ஃபங்க்ஷன் ஸ்டார்ட் பண்ணுற இடம் என்னன்னு பார்த்தீங்கன்னா நமக்கு லாம்டா அப்படின்னு ஸ்டார்ட் பண்ணுது. அதுக்கு அடுத்தது அதுக்கு 3 பேராமீட்டர் இருக்குது. அதுக்கு அடுத்தது வந்துட்டு நமக்கு உள்ளது பார்த்தீங்கன்னா எல் இன்டூ டபிள்யூ இன்டூ ஹெச் அப்படிங்கிறது பிளாக் ஆஃப் ஸ்டேட்மெண்ட்டுங்க. அதாவது அதுதான் நம்ம ஃபங்க்ஷனுக்குள்ளே கொடுக்கக்கூடிய டாஸ்க்கு. இப்போ இந்த ஃபங்க்ஷனை கால் பண்ணோம் அப்படின்னா என்ன பண்ணுறோம் அப்படின்னா, வால்யூம் ப்ராக்கெட்டில் நம்ம 3 ஆர்குமெண்ட்ஸை வந்து பாஸ் பண்ணுறோங்க. இங்கே வந்து லென்த்துக்கு 10ன்னு கொடுக்குறோம், அடுத்து வித்துக்கு 7ன்னு கொடுக்குறோம், அடுத்தது ஹைட்டுக்கு 5 அப்படின்னு கொடுக்குறோம். இப்போ இதை வந்து நம்ம பிரிண்ட்குள்ளே கொடுத்தோம் அப்படின்னா நமக்கு வர அவுட்புட் பார்த்தீங்கன்னா அது 3மே மல்டிப்ளை ஆகி 350 அப்படிங்கிறது நமக்கு அவுட்புட்டில் வருதுங்க. இங்கே வந்து நம்ம வால்யூம் அப்படின்ட்டு ஃபங்க்ஷனு கால் பண்ணியிருக்கோம். ஏன்னு பார்த்தீங்கன்னா இந்த ஃபங்க்ஷனுக்கு நேம் கிடையாது. இங்கே நமக்கு வால்யூம் அப்படிங்கிறது ஒரு வேரியபிள் தாங்க. ஆனால் அந்த வேரியபிளில் ஸ்டோர் ஆகிற வேல்யூ பார்த்தீங்க அப்படின்னா லாம்டா ஃபங்க்ஷனோட இது. ஸோ நம்ம லாம்டா ஃபங்க்ஷனை கால் பண்ணோம் அப்படின்னா இப்படி தாங்க கால் பண்ணோம். அதுதான் நம்ம சார்ட்டட், ரெடியூஸ், மேப், ஃபில்டர் இந்த ஃபங்க்ஷன்ஸ் கூட நம்ம லாம்டா ஃபங்க்ஷனை எப்படி யூஸ் பண்ணுறோம் அப்படிங்கிறத பார்க்கலாங்க. நார்மலாக வந்து நமக்கு சார்ட்டட் ஃபங்க்ஷன் எப்படி யூஸ் ஆகுது அப்படிங்கிறத பார்க்கலாங்க. சார்ட்டட் அப்படின்ட்டு சொல்லும்போதே நமக்கு அண்டர்ஸ்டாண்டிங்கில் தெரியறது என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, ஒன்று அசெண்டிங் ஆர்டர் அல்லது டிசெண்டிங் ஆர்டரில் நமக்கு இருக்கிற வேல்யூஸை வந்து கொடுக்கும் இல்லைங்களா. அதுக்கு வந்து நம்ம ஒரு லிஸ்ட் எடுத்துக்கிறோம். அந்த லிஸ்ட்டில் 5, 3, 8, 1, 2 அப்படின்ட்டு சில நம்பர்ஸ் இருக்குது. அதை நம்ம நம்பர்ஸ் அப்படிங்கிற ஒரு வேரியபிளில் ஸ்டோர் பண்ணுறோங்க. இப்போ இந்த ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணோம்னா ஜஸ்ட் நம்ம அதை பிரிண்ட்டுக்குள்ளே கொடுத்துடலாம். ஃபங்க்ஷனுக்குள்ளே வந்து நம்ம நம்பர்ஸ்ன்னு கொடுத்துருக்கோம். இப்போ இதுக்கு அவுட்புட் பார்த்தீங்க அப்படின்னா அசெண்டிங் ஆர்டரில் 1, 2, 3, 5, 8 அப்படிங்கிறது பிரிண்ட் ஆகுங்க. அதே நமக்கு இது ரிவர்ஸாக வந்துச்சு அப்படின்னா டிசெண்டிங் ஆர்டர் ஆயிரும். ஸோ நமக்கு ரிவர்ஸ் பண்ணோம் அப்படின்னா என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, சார்ட்டட்குள்ள நம்பருங்கிற வேரியபிள் கொடுத்து கமா ரிவர்ஸ் ஈக்குவல் டு ட்ரூ அப்படின்னு கொடுத்தீங்கன்னா இதுக்கு வந்து நமக்கு அவுட்புட்டில் டிசெண்டிங் ஆர்டரில் வருங்க. அதாவது 8, 5, 3, 2, 1 அப்படின்ட்டு. இப்போ இது ரெண்டுத்துக்கும் அவுட்புட் பார்த்தீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு நமக்கு அசெண்டிங் ஆர்டரில் வருது, அடுத்தது நமக்கு டிசெண்டிங் ஆர்டரில் வருது. இப்போ அடுத்ததாக இன்னொரு எக்ஸாம்பிள் எடுத்துக்கலாங்க. இங்கே வந்து என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு டேபிள் இருக்குது. இந்த டேபிளில் வந்து நம்ம தனித்தனியாக ஒவ்வொன்றையும் அசெண்டிங் ஆர்டர், டிசெண்டிங் ஆர்டரில் சார்ட் பண்ணோன்னா என்ன பண்ணும் அப்படிங்கிறத பார்க்கலாங்க. இங்கே இருக்கிற ஒவ்வொரு வேல்யூஸையும் ரோஸாக நம்ம தனித்தனியாக எழுதிக்கலாங்க. இப்போது ஒவ்வொரு ரோவையும் ஒவ்வொரு டியூப்பிள் எழுத போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டில் வந்துட்டு நம்ம ப்ராக்கெட்ஸ்குள்ளே 101, அடுத்தது ஜாக்வின், அடுத்தது ஜாக் ஃப்ரூட் அப்படின்னு கொடுக்குறோம். அதுக்கு அடுத்தது வந்துட்டு செகண்ட் டியூப்பிள், அதுக்கு அடுத்தது தேர்ட் டியூப்பிள் எழுதிக்கிறோம். இதையெல்லாம் வந்து கமாஸ் யூஸ் பண்ணி செப்பரேட் பண்ணிக்கிறோங்க. இதையெல்லாம் வந்து ஒரு லிஸ்ட்டில் போடுறோம். அதுக்கு அடுத்தது இந்த லிஸ்ட்டை வந்துட்டு டேபிள் அப்படிங்கிற ஒரு வேரியபிளில் ஸ்டோர் பண்ணுறோங்க. நம்மளுடைய லிஸ்ட்டை வந்து நம்ம இங்கே ஸ்ட்ரெயிட் லைன் எழுதியிருக்கோங்க. ஸ்ட்ரெயிட் லைனில் எழுதினோன்னா நமக்கு இந்த மாதிரி ஒரு பெரிய ஒரு
லைன் வருதுங்க. இந்த லைனை பார்த்தோம் அப்படின்னா நமக்கு பெருசாக அண்டர்ஸ்டாண்டிங் இருக்காது. ஸோ நம்ம அதை வந்துட்டு 3 லைனாக எழுதிக்கலாங்க. நம்ம 3 லைனாக எழுதினோம் அப்படின்னா நமக்கு ஒரு டேபிள்னு வேரியபிள் இருக்குது. அதுக்கு அடுத்தது அதில் ஒரு லிஸ்ட் போடுறோம். ஸோ ஸ்கொயர் ப்ராக்கெட் கொடுத்துருக்கோம். அந்த லிஸ்ட்டுக்குள்ளே வந்துட்டு 3 டியூப்பில் இருக்குங்க. டியூப்பில் வந்து கர்வ்டு ப்ராக்கெட்டில் கொடுத்துருக்கோம். அந்த 3 டியூப்பிள்லையும் வந்துட்டு நமக்கு 3 ஐட்டம்ஸ் இருக்குங்க. ஃபார் எக்ஸாம்பிள் 101, அடுத்தது ஜாக்வின், அடுத்தது ஜாக் ஃப்ரூட் அப்படின்ட்டு 3 ஐட்டம்ஸ் இருக்குங்க. இப்போ இது வந்துட்டு நம்ம கோடிங்கில் கொடுத்து எக்ஸிக்யூட் பண்ணோம் அப்படின்னா நமக்கு எரர் வருங்க. இன்டர்பிரட்டர் வந்து ஃபர்ஸ்ட் லைனை ரீட் பண்ணிட்டு நீங்கள் ஸ்கொயர் ப்ராக்கெட்டை க்ளோஸ் பண்ணல, அதுவும் இல்லாமல் எக்ஸ்ட்ராவாக ஒரு கமா கொடுத்துருக்கீங்க அப்படின்ட்டு நமக்கு எரர் தருங்க. இப்போ இது 3மே ஒரே லைன் அப்படின்ட்டு இன்டர்பிரட்டருக்கு எப்படி சொல்லலாம்னு பார்த்தீங்கன்னா, நம்ம லைனோட எண்டிங்கில் வந்து பேக் கொடுத்தோம் அப்படின்னா நம்ம இன்டர்பிரட்டர் வந்து ஃபர்ஸ்ட் லைனை ரீட் பண்ணிட்டு பேக் பார்த்துச்சுன்னா செகண்ட் லைனையும் சேர்த்து ரீட் பண்ணுங்க. அடுத்தது பேக் கொடுத்துருக்கோம். அப்போ தேர்ட் லைனையும் சேர்த்து ரீட் பண்ணிட்டு 3த்தையுமே ஒரே லைனாக வந்து எக்ஸிக்யூட் பண்ணுங்க. இப்போ இதை வந்துட்டு நம்ம சார்ட் பண்ணலாங்க. ஸோ சார்ட் பண்ணுறதுக்காக நம்ம வந்துட்டு சார்ட்டட் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணுறோம். சார்ட்டட் ஃபங்க்ஷனுக்குள்ள ப்ராக்கெட்டில் என்ன எழுத போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு லாம்டா ஃபங்க்ஷன் எழுத போகிறோம். லாம்டா ஃபங்க்ஷன் எப்படி எழுதணும் அப்படிங்கிறது நமக்கு தெரியும். ஃபார் எக்ஸாம்பிள் வால்யூம் ஈக்குவல் டு லாம்டா, அடுத்தது பேராமீட்டர்ஸ், அதுக்கு அடுத்தது வந்துட்டு நம்ம என்ன கோடு வேணுமோ அந்த கோடை வந்துட்டு எழுதியிருக்கோம். L × W × H அப்படின்ட்டு. இங்கே நமக்கு வால்யூம் அப்படிங்கிற மாதிரி ஒரு வேரியபிள் தேவைப்படுதுங்க. இங்கே நம்ம என்ன யூஸ் பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கீ அப்படிங்கிற வேரியபிள் யூஸ் பண்ணுறோம். கீ அப்படிங்கிற வேரியபிளுக்கு வந்து சார்ட்டட் ஃபங்க்ஷனில் ஒரு ஸ்பெஷல் மீனிங் இருக்குங்க. நம்ம சார்ட்டட் ஃபங்க்ஷன் வந்து பொதுவாக அசெண்டிங் டிசெண்டிங் அப்படின்ட்டு சார்ட் பண்ணோம். சப்போஸ் நமக்கு ஒவ்வொரு ஐட்டமுடைய லென்த் படி நமக்கு சார்ட் பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கீ ஈக்குவல் டு LEN அப்படின்னு கொடுத்தோம்னா லென்த் படி நமக்கு வந்து சார்ட் ஆகுங்க. அந்த மாதிரி வந்து சார்ட்டட் ஃபங்க்ஷனுக்கு ஸ்பெஷலாக ஒரு மீனிங்காக இந்த கீ அப்படிங்கிற வேரியபிள் யூஸ் பண்ணுறோம். இந்த கீழே தான் வந்து நம்ம லாம்டா ஃபங்க்ஷனை ஸ்டோர் பண்ணுறோம். இந்த கீழே என்ன ஸ்டோர் பண்ணுறோம்னு பார்த்தீங்கன்னா லாம்டா எக்ஸ் அப்படின்ட்டு ஒரு பேராமீட்டர் கொடுக்குறோம். நமக்கு ஒரே ஒரு பேராமீட்டர் படி தான் நம்ம வந்துட்டு சார்ட் பண்ணுறோம். அது என்ன பேராமீட்டர் பார்த்தீங்கன்னா எக்ஸ் இண்டெக்ஸ் 0ங்க. இந்த எக்ஸ் இண்டெக்ஸ் 0 அப்படிங்கிறதுக்கு அர்த்தம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நமக்கு லிஸ்ட்டில் வந்து 3 டியூப்பிள் இருக்குது. 3 டியூப்பிள்லையும் ஒவ்வொரு ஐட்டம், அதாவது 3 ஐட்டம் இருக்குது. அதில் மொதல் ஐட்டமுடைய இண்டெக்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா எக்ஸ் ஈக்குவல் டு 0. அதுக்கு அடுத்தது ரெண்டாவது ஐட்டமுடையது எக்ஸ் இண்டெக்ஸ் 1, அடுத்தது மூணாவது வந்துட்டு எக்ஸ் இண்டெக்ஸ் 2. ஸோ நமக்கு எதுபடி சார்ட் பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கே வந்து நம்ம 101, அடுத்தது 103, அடுத்தது அதாவது 102 அப்படிங்கிறத வந்து நம்ம அசெண்டிங் ஆர்டரில் போட்டு மிச்ச வேல்யூவையும் வந்துட்டு அதுக்கு தகுந்த மாதிரி சார்ட் பண்ண போகிறோம். ஸோ அந்த வேல்யூவை நீ சார்ட் பண்ணு அப்படிங்கிறதுக்காக இங்கே லாம்டா ஃபங்க்ஷனில் எக்ஸ் இண்டெக்ஸ் 0 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இந்த ஒவ்வொரு ஐட்டமும் நமக்கு எதுக்கு போகும்னு பார்த்தீங்கன்னா கீக்கு போகும். கீ வந்து அதோடைய வேலையை செய்யும். அந்த ஐட்டம்ஸை வந்து நமக்கு சார்ட்டட் ஃபங்க்ஷனுக்கு கொடுக்குங்க. இங்கே இந்த ஐட்டம்ஸ்லாம் எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா நமக்கு டேபிள் அப்படிங்கிற வேரியபிள் இருக்குது. ஸோ டேபிளில் கொடுத்துட்றோம். இப்போ இதை வந்துட்டு சார்ட் பண்ணதுக்கப்புறம் எங்கே போடுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மறுபடியும் டேபிள் அப்படிங்கிற வேரியபிள்லேயே போட்டுக்கலாங்க. அதுக்கடுத்து பிரிண்ட் டேபிள் அப்படின்னு கொடுத்துருக்கோம். இப்போ இதுக்கு அவுட்புட் பார்த்தோம் அப்படின்னா நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ண மாதிரி ஃபர்ஸ்ட் வந்து 101 வரும், அதுக்கு அடுத்தது 102 வரும், அதுக்கு அடுத்தது 103 வருங்க. அதுக்கு தகுந்த மாதிரி அது கூட இருக்கிற ரெஸ்பெக்டிவ் வேல்யூஸும் நமக்கு வருங்க. இப்போ 101க்கு ஜாக்வின் ஜாக் ஃப்ரூட்னு வந்திருக்கு, 102க்கு அட்லி மேங்கோன்னு வந்திருக்கு, அதுக்கு அடுத்தது 103க்கு வந்து சாலமோன் பைனாப்பிள் அப்படிங்கிற வேல்யூ வந்திருக்குங்க. இங்கே மறுபடியும் வந்துட்டு அதே ப்ரோக்ராம் எடுத்துருக்கோங்க. இங்கே வந்துட்டு என்ன பண்ணுறோம்னு பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு டியூப்பிள்லையும் இருக்கிற செகண்ட் வேல்யூவை மட்டும் நம்ம சார்ட் ஃபங்க்ஷனுக்கு அனுப்புகிறோம். மறுபடியும் இதை நான் சொல்கிறேன். என்னன்னு பார்த்தோன்னா டேபிள் அப்படிங்கிற வேரியபிளில் ஒரு லிஸ்ட் இருக்குது. அந்த லிஸ்ட்டில் வந்து 3 டியூப்பிள் இருக்குங்க. அந்த ஒவ்வொரு டியூப்லையும் வந்துட்டு நம்ம எக்ஸ்ன்னு எடுத்துக்கிறோம். ஸோ லாம்டா ஃபங்க்ஷனில் எக்ஸில் மொதல் பேராமீட்டர் என்னவா வரும், ஆர்குமெண்ட் என்னவா வரும்னு பார்த்தீங்கன்னா மொதல் டியூப்பிள் வரும், அடுத்த ஆர்குமெண்ட் செகண்ட் டியூப்பிள் வரும், அதுக்கு அடுத்தது மூணாவது டியூப்பிள் வரும். ஸோ ஒவ்வொரு டியூப்பிள்லையும் இருக்கிற வேல்யூவை நம்ம சார்ட் ஃபங்க்ஷனுக்கு அனுப்புகிறோம். ஆனால் எல்லா வேல்யூவும் அனுப்ப கிடையாது. ஃபர்ஸ்ட் இண்டெக்ஸில் இருக்கிற வேல்யூ மட்டும் அனுப்புகிறோம். இங்கே நமக்கு ஃபர்ஸ்ட் இண்டெக்ஸில் வந்து x1 அப்படிங்கிற இண்டெக்ஸில் வந்துட்டு ஜாக்வின், சாலமோன், அட்லி அப்படிங்கிற வேல்யூ இருக்குங்க. இதை நம்ம சார்ட் பண்ணோம் அப்படின்னா என்ன அவுட்புட் வரும்னு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட்டு ஏ வரும். ஸோ அட்லின்னு வந்திருக்கு, அதுக்கு அடுத்தது ஜே வருது, ஜாக்வின், அடுத்தது சாலமோன் வருது. அதே மாதிரி அதோடைய வேல்யூஸும் நமக்கு வருங்க. அடுத்த நம்ம இண்டெக்ஸ் 2 அப்படிங்கிறது கொடுக்குறோம். அப்போ ஜாக் ஃப்ரூட், பைனாப்பிள், மேங்கோ அப்படிங்கிறது ஸ்டார்ட் ஆகும். ஸோ ஃபஸ்ட்டு ஜாக் ஃப்ரூட் வந்திருக்கு, அதுக்கு அடுத்தது ஜேக்கு அடுத்தது எம் வரும், அதுக்கு அடுத்தது தான் பி வரும். ஸோ மேங்கோ, அதுக்கு அடுத்தது பைனாப்பிள் வந்திருக்கு. இதுக்குண்டான மற்ற வேல்யூஸும் வந்து நமக்கு ஸ்டார்ட் ஆகி இந்த மாதிரி ஒரு அவுட்புட் வருங்க.
அடுத்ததான் நம்ம ஒவ்வொரு ஃபங்க்ஷன்ஸாக பார்க்கலாங்க. இப்போ இந்த ஃபங்க்ஷன்ஸ் எல்லாம் எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் எடுத்துருக்கோம். என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்பர் அப்படிங்கிற ஒரு வேரியபிளில் ஒரு லிஸ்ட்டை வந்து ஸ்டோர் பண்ணியிருக்கோங்க. அந்த லிஸ்ட்டில் 1 2 3 4 5 அப்படின்ட்டு 5 ஐட்டம் இருக்குங்க. இங்கே மேப் ஃபங்க்ஷனை பற்றி பார்க்கலாம். மேப் ஃபங்க்ஷன் எதுக்கு யூஸ் பண்ணுவோன்னு பார்த்தீங்கன்னா, பொதுவாக ஒரு லிஸ்ட்டில் இருக்கிற ஒவ்வொரு வேல்யூவையும் வந்து நம்ம ஏதோ ஒரு சேஞ்ச் பண்ணணும் அப்படின்னா அந்த இடத்துல நம்ம மேப் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணுவோம். எதுக்குடா இது பண்ணுறோம் அப்படிங்கிறது உங்களுக்கு இப்போ கன்ஃபியூஷனாக இருந்துச்சு அப்படின்னாலும் அடுத்த 2 ஃபங்க்ஷனை பார்க்கும்போது உங்களுக்கு மேப்போடைய டிஃபரன்ஸ் புரியும். இங்கே வந்துட்டு நம்ம என்ன பண்ணுறோம்னு பார்த்தீங்கன்னா, ஒவ்வொரு வேல்யூஸையும் வந்து பவர் 2ன்னு எழுத போகிறோம். இங்கே 1 இருந்துச்சு அப்படின்னா 1 பவர் 2 வந்து 1 இன்ட்டு 1 1ன்னு வேணும். அதுக்கு அடுத்தது 2ன்னு பார்த்தோன்னா 2 பவர் 2ன்னு போட்டோன்னா 2 இன்ட்டு 2 4ன்னு வரணும். அடுத்து 3 பவர் 2ன்னு போட்டோன்னா 3 இன்ட்டு 3 9 வரணும். அடுத்து 16 வரணும். அடுத்து 25 வரணும். அதுக்கு தான் வந்து நம்ம கோடிங் போட போகிறோம். ஸோ அது பவர் 2 அப்படிங்கிறதுக்காக எக்ஸு ஸ்டார் ஸ்டார் 2 அப்படின்னு கொடுத்துருக்கோம். இப்போ இது வந்துட்டு என்ன பண்ணும், எக்ஸ் பவர் 2 அப்படின்ட்டு கொடுக்குங்க. இது வந்து ஒரு அரித்மெட்டிக் ஆப்ரேட்டர். இப்போ இதை வந்துட்டு எங்கேருந்து எடுத்திருக்கோம்னு பார்த்தீங்கன்னா, நம்பர் அப்படிங்கிற ஒரு லிஸ்ட்லேருந்து எடுத்துக்கோம். ஸோ காமா நம்பர்னு போட்டுக்கலாம். இதை வந்து லாம்டா ஃபங்க்ஷனாக மாற்றணும் அப்படின்னா இங்கே அதாவது ஒவ்வொரு தடவையும் ஒவ்வொரு பேராமீட்டர் தான் எடுத்துக்கிறோம். ஸோ நம்ம லாம்டா எக்ஸ் அப்படின்ட்டு ஒரே ஒரு பேராமீட்டர் கொடுத்துக்கலாங்க. இதையெல்லாம் வந்துட்டு நம்ம மேப் ஃபங்க்ஷனுக்குள்ளே கொடுக்குறோம். ஸோ மேப் ஃபங்க்ஷன் என்ன பண்ணும், ஒவ்வொரு ஐட்டமுக்கும் வந்துட்டு இந்த எக்ஸ் பவர் 2 அப்படிங்கிறத அப்ளை பண்ணிட்டு அது வந்து நமக்கு வெளியே அவுட்புட்டில் ரிட்டர்ன் பண்ணும். ஸோ நம்ம ஒவ்வொரு வேல்யூஸையும் கலெக்ட் பண்ணி ஒரு வேரியபிள்குள்ளே ஸ்டோர் பண்ணோம். அப்போ நம்ம அதை லிஸ்ட்டாக தான் ஸ்டோர் பண்ணோம். அப்போ கிடைக்கிற வேல்யூஸ் எல்லாம் கலெக்ட் பண்ணி ஒரு லிஸ்ட்டாக மாற்றணும் அப்படின்னா அதை வந்து நம்ம லிஸ்ட் அப்படிங்கிற ஃபங்க்ஷனுக்குள்ளே கொடுத்தா போதுங்க. இப்போ நம்ம இதை பிரிண்ட்டுக்குள்ளே கொடுக்குறோம். அப்போ நமக்கு அவுட்புட் என்ன வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 1 பவர் 2 1 வரும், 2 பவர் 2 4 வரும், அடுத்து 3 பவர் 2 9 வரும், 4 பவர் 2 16, அடுத்து 5 பவர் 2 25 அப்படிங்கிறது வருங்க. அடுத்ததான் நம்ம ஃபில்டர் ஃபங்க்ஷன் பற்றி பார்க்கலாங்க. மேப் ஃபங்க்ஷன் என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஏதோ ஒரு சேஞ்ச் பண்ணுறோம் அப்படின்னா அந்த சேஞ்சை வந்துட்டு லிஸ்ட்டில் இருக்கிற ஒவ்வொரு ஐட்டமுக்கும் வந்துட்டு அதை மேப் பண்ணுங்க. அதே ஃபில்டர் ஃபங்க்ஷன் என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நமக்கு ஒரு கண்டிஷன் கொடுத்தோம் அப்படின்னா அந்த கண்டிஷனுக்கு சாட்டிஸ்ஃபை ஆகிற ஐட்டமை மட்டும் வச்சுட்டு மிச்ச ஐட்டத்தை வந்து ஃபில்டர் பண்ணிடுங்க. இங்கே சேம் ப்ரோக்ராம் எடுத்துருக்கோம். அதாவது பிரிண்ட்டுக்குள்ளே வந்துட்டு லிஸ்ட்டு கொடுக்குறோம். ஏன்னா ஃபில்டர் ஃபங்க்ஷன் ஒவ்வொரு வேல்யூ கொடுத்து அப்படின்னா அதை லிஸ்ட்டாக மாற்றணும். அதுக்கு அடுத்தது வந்துட்டு லாம்டா ஃபங்க்ஷன் கொடுக்குறோம். இங்கே நம்ம லாம்டா ஃபங்க்ஷனை வந்துட்டு ஃபில்டர் ஃபங்க்ஷனுக்குள்ளே கொடுக்குறோங்க. அடுத்து நம்ம ஃபில்டர் ஃபங்க்ஷன் அப்படின்னா ஒரு கண்டிஷன் கொடுக்கணும்னு பார்த்தோம். அந்த கண்டிஷன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எக்ஸை வந்து 2ஆல் டிவைட் பண்ணும்போது 0 வந்துச்சு அப்படின்னா அந்த வேல்யூ மட்டும் வச்சுக்கணும் அப்படின்னு சொல்கிறோம். அதாவது ஈவன் நம்பர்ஸா அப்படின்னு கண்டுபிடிக்கிறதுக்கு உண்டான கண்டிஷன். ஸோ நமக்கு அவுட்புட் பார்த்தோம் அப்படின்னா 2 வருங்க, அடுத்து 4 வரும், 1 வராது, 3 வராது, 5 வராது. வை பிகாஸ் அதெல்லாம் வந்துட்டு அதை நம்ம டிவைட் பண்ணி நமக்கு ரிமைண்டர் பார்த்தோம் அப்படின்னா 0 வராது. இந்த மாதிரி நம்ம ஃபில்டர் ஃபங்க்ஷனை யூஸ் பண்ணிக்கலாங்க. அடுத்து நம்ம ரெடியூஸ் ஃபங்க்ஷன் பற்றி பார்க்கலாங்க. ரெடியூஸ் ஃபங்க்ஷன் வந்து FUNC டூல்ஸ் அப்படிங்கிற ஒரு மாடியூலில் இருக்குது. அதாவது ஃபங்க்ஷன் டூல்ஸ் அப்படிங்கிற மாடியூலில் இருக்குது. அந்த மாடியூல்லேருந்து நம்ம இம்போர்ட் பண்ணிக்கிறோம். ஸோ ஃப்ரம் ஃபங்க்ஷன் டூல்ஸ் இம்போர்ட் ரெடியூஸ் அப்படின்னு கொடுத்துருக்கோம். இந்த லைனை பற்றி கிளியராக தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா பில்ட்இன் ஃபங்க்ஷன்ஸ் வீடியோ பார்த்தீங்க அப்படின்னா இந்த லைனை வந்து கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கோம். அதாவது ஃப்ரம் ஃபங்க்ஷன் டூல்ஸ் இம்போர்ட் ரெடியூஸ் அப்படிங்கிறத. இப்போ ரெடியூஸ் பற்றி சொல்லணும் அப்படின்னா நமக்கு மேப் வந்துட்டு நம்ம கொடுக்குற ஒரு சேஞ்சை வந்துட்டு லிஸ்ட்டில் இருக்கிற ஒவ்வொரு ஐட்டமுக்கும் வந்து அந்த சேஞ்சை வந்து அப்ளை பண்ணுங்க. ஃபில்டர் என்ன பண்ணுவோம்னு பார்த்தீங்கன்னா, ஒரு கண்டிஷன் கொடுத்தோம் அப்படின்னா அந்த கண்டிஷனுக்கு சாட்டிஸ்ஃபை ஆகிற வேல்யூவை மட்டும் வச்சுட்டு மிச்ச வேல்யூஸை எல்லாம் ஃபில்டர் பண்ணிடும். அதுக்கடுத்து ரெடியூஸ் என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு எக்ஸ்பிரஷன் கொடுத்தோம் அப்படின்னா அந்த எக்ஸ்பிரஷனில் லிஸ்ட்டில் இருக்கிற ஒவ்வொரு ஐட்டமையும் வந்துட்டு அப்ளை பண்ணிட்டு நமக்கு கடைசியில் ஒரே ஒரு வேல்யூவாக கொடுக்குங்க. இங்கே நம்ம இந்த ப்ரோக்ராமில் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தோம்னா 1 + 2 3, அப்புறம் 3 + அடுத்த நம்பர் வந்து 3, அப்போது 6, அதுக்கடுத்து 6 + அடுத்த நம்பர் வந்து 4, அப்போ 10, 10 + அடுத்த நம்பர் வந்து 5, அப்போ 15 அப்படின்ட்டு நமக்கு ஒரு வேல்யூ வரணும். அதுக்கு எப்படி கோடிங் போடுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம லாம்டா ஃபங்க்ஷனில் 2 பேராமீட்டர் கொடுக்குறோம். ஏன்னா 2 வேல்யூவாக ப்ளஸ் பண்ண போகிறோம். அது என்ன வேல்யூன்னு பார்த்தீங்கன்னா x + y அப்படிங்கிறது. இதில் எக்ஸில் வந்து ஃபஸ்ட்டு 1 வரும், அடுத்து 2 வரும், அப்புறம் அந்த கிடைச்சிக்கிற வேல்யூ வந்து எக்ஸுக்கு போயிடும், அடுத்து ஒய்க்கு 3 வரும், இந்த கிடைச்சிக்கிற வேல்யூ மறுபடியும் எக்ஸுக்கு வரும், அடுத்து 4 வரும், ஒய்க்கு 4 அப்படிங்கிற வேல்யூ வரும். அதே மாதிரி வந்துட்டு கிடைச்சிக்கிற வேல்யூ எக்ஸுக்கு வந்துட்டு கடைசியில் ஒய்க்கு 5 அப்படிங்கிறது வருங்க. இதெல்லாம் வந்து நம்பரில் இருக்குது அப்படின்ட்டு நம்ம கொடுத்துறோம்.
இதுக்கு ஜஸ்ட் வந்து நம்ம ரெடியூஸ்னு கொடுத்தா போதும். ஏன்னா ரெடியூஸ் ஃபங்க்ஷன் வந்து ஒரே ஒரு வேல்யூவை தான் ரிட்டர்ன் பண்ணும். அதை நம்ம லிஸ்ட்டாக மாற்ற வேண்டியதில்லை. ஸோ ரெடியூஸ் ஃபங்க்ஷனை மட்டும் இது கொடுத்துட்டு அதை வந்து பிரிண்ட்ல கொடுத்துட்றோம். இப்போ நமக்கு வர வேல்யூ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1 + 2 + 3 + 4 + 5 15 அப்படிங்கிற வேல்யூ வந்து நமக்கு அவுட்புட்டில் வருங்க. நம்ம அடுத்த டாபிக் போலாங்க. என்னன்னு பார்த்தீங்கன்னா காம்போசிஷன் இன் ஃபங்க்ஷன்ஸ் அப்படின்னா என்ன அப்படின்னு பார்க்கலாங்க. காம்போசிஷன் இன் ஃபங்க்ஷன்னா ஒன்றும் இல்லைங்க. ஒரு ஃபங்க்ஷனுக்குள்ளே இன்னொரு ஃபங்க்ஷனை கொடுக்கறது தான் நம்ம காம்போசிஷன் இன் ஃபங்க்ஷன் அப்படின்னு சொல்கிறோம். நம்ம ஆல்ரெடி நிறைய எக்ஸாம்பிள் பார்த்துருப்போம். அதில் நமக்கு சிம்பிளான எக்ஸாம்பிள் பார்க்கலாங்க. நம்பர் அப்படின்ட்டு ஒரு வேரியபிள் இருக்குது. அந்த வேரியபிளில் வந்துட்டு நம்ம ஒரு நம்பரை ஸ்டோர் பண்ணுறோம். அதை வந்து அவுட்புட்டில் யூசர் கிட்டேருந்து வாங்குகிறோம். வாங்குறத வந்து நம்ம இன்டீஜராக ஸ்டோர் பண்ணோம் அப்படின்னா நம்ம வாங்குற வேல்யூ வந்து இன்ட் ஃபங்க்ஷனுக்குள்ளே கொடுக்குறோம். இப்போ இன்புட் ஃபங்க்ஷன் வந்து இன்ட் ஃபங்க்ஷனுக்குள்ளே இருக்குது. ஸோ இதை தான் வந்துட்டு நம்ம காம்போசிஷன் இன் ஃபங்க்ஷன் அப்படின்னு சொல்கிறோம். அதாவது ஒரு ஃபங்க்ஷனுக்குள்ளே இன்னொரு ஃபங்க்ஷனை கால் பண்ணோம் அப்படின்னா அதை வந்து காம்போசிஷன் இன் ஃபங்க்ஷன் அப்படின்னு சொல்கிறோங்க. இது வந்து பில்ட் இன் ஃபங்க்ஷன் எக்ஸாம்பிள். நம்ம யூசர் டிஃபைன் ஃபங்க்ஷன் எக்ஸாம்பிள் பார்க்கலாங்க. இங்கே வந்து நம்ம ஒரு கோடிங் எடுத்துக்கோங்க. இந்த கோடிங் என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா **** அப்படின்ட்டு பேட்டர்ன் பிரிண்ட் பண்ணுங்க. எப்படி அப்படின்னு பார்த்தோம்னா ஏல வந்து ஸ்டாரை ஸ்டோர் பண்ணியிருக்கோம். அடுத்து பியில் வந்து ஸ்லாஷை ஸ்டோர் பண்ணியிருக்கோம். அடுத்து லூப்பில் வந்து ஏவை வந்து பிரிண்ட் பண்ணிட்டே வரோம். அந்த ஏவை பிரிண்ட் பண்ணதுக்கப்புறம் ஏல வந்து பியை ஸ்டோர் பண்ணுறோம். அடுத்து வந்து பியில் வந்து ஏவை ஸ்டோர் பண்ணுறோம். அதாவது அதை அப்படியே தலைகளாக ஸ்டோர் பண்ணுறோம். அப்போ ஏல வந்து ஸ்லாஷ் ஆயிரும். அடுத்துக்கு பியில் வந்துட்டு ஸ்டார் ஆயிரும். மறுபடியும் அடுத்த லூப்பில் வந்துட்டு நமக்கு ஏ பிரிண்ட் பண்ணோம் அப்படின்னா ஸ்லாஷ் பிரிண்ட் ஆகும். இப்போ மறுபடியும் மாறிச்சு அப்படின்னா அதுக்கு அடுத்த லூப்பில் நமக்கு ஸ்டார் பிரிண்ட் ஆகும். இதே மாதிரி போகுதுங்க. இதை வந்து நம்ம ஒரு ஃபங்க்ஷனாக மாற்றிக்கிறோம். அடுத்து ஒரு ட்ரையாங்கிள் பிரிண்ட் பண்ணோம் அப்படிங்கிறதுக்காக வந்துட்டு இன்னொரு ஃபங்க்ஷன் எடுத்துக்கிறோங்க. இந்த ஃபங்க்ஷனில் இருக்கிற கோடிங் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம பிரமிட் பேட்டர்ன் வந்து பிரிண்ட் பண்ணுறது, அடுத்து பாஸ்கல்ஸ் ட்ரையாங்கிள் பிரிண்ட் பண்ணுறது, ஃபிபோனாக்கி ட்ரையாங்கிள் பிரிண்ட் பண்ணுறதுக்கு என்ன கோடிங் எடுத்திருந்தோமோ அதே கோடிங் எடுத்துக்கோங்க. இந்த கோடிங் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நீங்கள் இந்த வீடியோஸ் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு புரியும். இப்போ இந்த கோடிங்கில் வந்துட்டு எந்த லைன் மட்டும் நம்ம கொடுக்கல அப்படின்னா பிரிண்ட் ஸ்டார்னு கொடுப்போம், அல்லது பிரிண்ட் ஃபிபோனாக்கி சீரிஸ் அப்படின்னு கொடுப்போம். அந்த லைனை வந்து நம்ம இங்கே கொடுக்கலிங்க. அதுக்கு பதிலாக என்ன கொடுத்துருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம பேட்டர்ன் அப்படிங்கிற ஃபங்க்ஷனை கால் பண்ணுறோம். அப்போ பேட்டர்ன் அப்படிங்கிற ஃபங்க்ஷனுக்கு அதே மாதிரி நம்ம ஆர் அப்படிங்கிற ஒரு ஆர்குமெண்ட்டை வந்து பாஸ் பண்ணுறோம். அது வந்துட்டு நமக்கு பேட்டர்ன் அப்படிங்கிற ஃபங்க்ஷனுக்குள்ள இருக்கிற ரேஞ்சோடைய வேல்யூவில் வந்து n அப்படின்ட்டு நம்ம யூஸ் பண்ணிக்கலாங்க. இப்போ நமக்கு இதுக்கு ட்ரையாங்கிள் அப்படிங்கிற ஃபங்க்ஷனை கால் பண்ணி நம்ம 5 அப்படின்னு கொடுத்தோம்னா நமக்கு அவுட்புட் என்ன வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு பேட்டர்ன் வரும். ஸோ இதை தாங்க நம்ம வந்துட்டு காம்போசிஷன் இன் ஃபங்க்ஷன் சொல்கிறோம். இங்கே என்ன காம்போசிஷன் நடந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ட்ரையாங்கிள் அப்படிங்கிற ஒரு ஃபங்க்ஷனுக்குள்ளே வந்து பேட்டர்ன் அப்படிங்கிற ஒரு ஃபங்க்ஷனை கால் பண்ணியிருக்கோம். இந்த மாதிரி ஒரு ஃபங்க்ஷனுக்குள்ளே இன்னொரு ஃபங்க்ஷனை கால் பண்ணுறத நம்ம வந்து காம்போசிஷன் இன் ஃபங்க்ஷன் அப்படின்னு சொல்கிறோங்க. அடுத்ததான் நம்ம ரெக்கர்ஷன் அப்படின்னா என்ன அப்படிங்கிறத பார்க்கலாங்க. இங்கே ஒரு ப்ரோக்ராம் எடுத்திருக்கோம். அதில் வந்து 3க்கு ஃபேக்டோரியல் கண்டுபிடிக்கிறோம். ஸோ 3யை வந்து nல ஸ்டோர் பண்ணிட்டோம். பொதுவாகவே ஃபேக்டோரியல் ஆஃப் 0 அப்படிங்கிறது வந்துச்சு. சப்போஸ் 0க்கு ஃபேக்டோரியல் கண்டுபிடிச்சோம் அப்படின்னா அதுக்கு வந்துட்டு 1 தாங்க. அதை டேரெக்டாக நம்ம இஃப்ல கொடுத்து 1 அப்படிங்கிறத பிரிண்ட் பண்ணிடுறோம். அதே மற்ற வேல்யூஸ்க்கு வந்துட்டு எல் ஸ்டேட்மெண்ட் கொடுத்து அதில் ஒரு லூப் கொடுக்குறோம். அந்த லூப்பில் வந்து ரேஞ்ச் பார்த்தீங்க அப்படின்னா 3 அப்படின்ட்டு இருந்துச்சு அப்படின்னா நமக்கு லூப்பில் வந்துட்டு 2 1 அப்படிங்கிறது நமக்கு வரும். அதாவது 3 - 1 2 அப்படிங்கிறது அப் டு 1 வரைக்கும் கொடுத்துருக்கோம். அடுத்து டிக்ரிமெண்ட் நடக்குது, அதுதான் ரேஞ்சில் கொடுத்துருக்கோம். ரேஞ்ச் பற்றி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா ஃபார் லூப் வீடியோ பார்த்தீங்க அப்படின்னா தெரியும். இங்கே அடுத்தது ஃபார் லூப்குள்ளே என்ன கொடுத்துருக்கோம் அப்படின்னா n × i அப்படின்னு கொடுத்துருக்கோம். ஸோ என்னோட வேல்யூ 3, மொதல் ஐயோட வேல்யூ வந்து 3 - 1 2ன்னு வரும். அப்போ 3 × 2 6. அடுத்த லூப்பில் வந்து 6 × 1 வரும். அப்போ 6 × 1 வந்துட்டு 6 தான். அப்புறம் கடைசியில் nல வந்துட்டு நமக்கு 6 தான் இருக்கும். அதை வந்து நம்ம பிரிண்ட் பண்ணுறோங்க. இதையே நம்ம வந்து ஃபங்க்ஷனில் கொடுத்தோம்னா என்ன நடக்குது அப்படிங்கிறத பார்க்கலாங்க. நம்ம ஃபேக்டோரியல் கண்டுபிடிக்கிறதுக்கு உண்டான ஃபங்க்ஷனுக்கு ஃபேக்ட் அப்படின்னு நேம் கொடுக்குறோம். அதுக்கடுத்தது 0 ஃபேக்டோரியலுக்கு உண்டான இஃப் கண்டிஷன் கொடுக்குறோம். இங்கே வந்து ரிட்டர்ன் 1 வந்து ரிட்டர்ன் ஆகும். அதுக்கடுத்து எல்ஸ் பார்ட்டில் என்ன கொடுக்குறோம்னு பார்த்தீங்கன்னா ரிட்டர்ன் n × fact n - 1 அப்படின்னு கொடுக்குறோம். இது எங்கேருந்து வந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா n = n × i இருக்கு இல்லைங்களா, அதுக்கு அந்த எக்ஸ்பிரஷனை தான் நம்ம இங்கே கொடுத்துருக்கோம். ஸோ nக்கு வந்து nn கொடுத்துட்டோம். அடுத்து இந்த n - 1 வந்துட்டு நம்ம ரேஞ்சில் ஒரு லூப்பில் கொடுக்காம நம்ம மறுபடியும் அதே ஃபங்க்ஷன் ஃபேக்ட் அப்படிங்கிற ஃபங்க்ஷன்லேயே கொடுக்குறோம். அப்போ நமக்கு 2 ஃபேக்டோரியல் கண்டுபிடிக்கும். இங்கே 3 அப்படின்னு கொடுத்தோம்னா 2 ஃபேக்டோரியல் கண்டுபிடிக்கும். ஸோ அது வந்துட்டு இங்கே கொடுத்துருக்கோங்க. இது எப்படி வேலை செய்யுது அப்படிங்கிறத பார்க்கலாங்க.
நம்ம ஃபர்ஸ்ட் வந்து பிரிண்ட்டுக்குள்ள வந்து ஃபேக்டோரியல் ஆஃப் 3 அப்படின்ட்டு நம்ம அந்த ஃபங்க்ஷனை கால் பண்றோம். அப்போ ஃபர்ஸ்ட் வந்து நமக்கு ஃபங்க்ஷனுக்குள்ள வரும்போது இஃப் பார்ட் வந்து வேலை செய்யாது, எல்ஸ் பார்ட் தான் வேலை செய்யும். ரிட்டர்ன் n இன்டூ அப்படிங்கிறது நமக்கு 3, என்னோட வேல்யூ 3, நம்ம வந்துட்டு பிரிண்ட்டுக்குள்ள 3 அப்படின்னு கொடுத்துருக்கோம், அது நமக்கு வருது. அப்புறம் ஃபேக்டோரியல் n-1 அப்படிங்கிறது மறுபடியும் ரன் ஆகும். அப்போ மறுபடியும் அதே ஃபங்க்ஷனுக்கு n-1 வந்து 2 ஓடைய வேல்யூ வந்து பாஸ் ஆகும். அப்போ நமக்கு அதே ஃபங்க்ஷன் திரும்ப ஓடுது, இங்கே வந்து வேல்யூ வந்து 2, ஸோ அதுக்கு உண்டான 2 அப்படிங்கிறது நமக்கு வரும். மறுபடியும் வந்துட்டு அதுக்கு அடுத்த n-1 வந்துச்சு அப்படின்னா நமக்கு 1 அப்படிங்கிறது வரும். அப்புறம் அதுக்கு அடுத்த n-1 பார்த்தீங்க அப்படின்னா 0, அந்த 0க்கு வந்து இஃப் பார்ட் வந்து வேலை செய்யும். இஃப் பார்ட் வேலை செஞ்சு நமக்கு 1 அப்படிங்கிறது வரும். இப்போ இதையெல்லாம் வந்துட்டு மல்டிப்ளை தான் பண்ணுறோம், ஏன்னா ரிட்டர்ன் n இன்டூன்னு கொடுத்துருக்கோம். ஸோ இதையெல்லாம் மல்டிப்ளை பண்ணோம் அப்படின்னா நமக்கு அவுட்புட்டில் 6 அப்படிங்கிறது வருங்க. இதை மறுபடியும் சிம்பிளாக சொல்லணும் அப்படின்னா ரிட்டர்ன் n இன்டூ ஃபேக்டோரியல் n-1 கொடுத்துருக்கோம். ஸோ மொதல் 3 வரும், அதுக்கப்புறம் திரும்பவும் அதே ஃபேக்டோரியல் ஃபங்க்ஷனை கால் பண்ணுறோம், அப்போ 2 வரும், இன்டூ மறுபடியும் அதே ஃபேக்டோரியல் ஃபங்க்ஷனை கால் பண்ணுறோம், 1 வரும். அதுக்கு அடுத்தது மறுபடியும் அதே ஃபேக்டோரியல் ஃபங்க்ஷனுக்கு 0 பாஸ் பண்ணுறோம், அப்போ இஃப் கண்டிஷனில் 0க்கு வந்து 1 வரும். ஸோ 3 இன்டூ 2 இன்டூ 1 இன்டூ 1, அப்போ நமக்கு ஃபேக்டோரியல் 6 அப்படிங்கிறது நமக்கு அவுட்புட்டில் வருதுங்க. இங்கே வந்துட்டு இந்த ஃபங்க்ஷன் உங்களுக்கு புரியல அப்படின்னாலும் இங்கே என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரெக்கர்ஷன் நடக்குது. ரெக்கர்ஷன் அப்படிங்கிற வார்த்தைக்கு என்ன அர்த்தம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஃபங்க்ஷன் அதே ஃபங்க்ஷனை திரும்ப கால் பண்ணுச்சு அப்படின்னா ரெக்கர்ஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. இங்கே வந்து ஃபேக்ட் அப்படிங்கிற ஃபங்க்ஷன் கடைசியில் ரிட்டர்னில் மறுபடியும் ஃபேக்ட் அப்படிங்கிற சேம் ஃபங்க்ஷனையே கால் பண்ணுது. இதை தான் வந்து நம்ம ரெக்கர்ஷன் அப்படின்னு சொல்கிறோங்க. ரிகர்சிவ் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணுறதுல ரொம்ப முக்கியமாக நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரு விஷயம் இருக்குங்க. என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, இப்போ நம்ம ஒரு எக்ஸாம்பிள் பார்க்க போகிறோம். அந்த எக்ஸாம்பிளில் வந்துட்டு ரிப்பீட் அப்படிங்கிற ஒரு ஃபங்க்ஷன் கொடுத்துருக்கோம். அந்த ஃபங்க்ஷனுக்குள்ளே வந்துட்டு அதே ரிப்பீட் அப்படிங்கிற ஃபங்க்ஷன் திரும்பவும் கால் ஆகுதுங்க. இப்போ இந்த ப்ரோக்ராமை வந்து எக்ஸிக்யூட் பண்ணோம் அப்படின்னா எத்தனை டைம் வந்துட்டு இந்த ஃபங்க்ஷன் வந்து திரும்ப திரும்ப கால் ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எண்டே இல்லாமல் இன்ஃபினைட் டைம் வந்து இந்த லூப் வந்துட்டு ரன் ஆகிட்டே இருக்கும். இப்போ இங்கே ப்ரோக்ராம் முடியவே முடியாது. ஸோ இந்த இடத்துல வந்து நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரெக்கர்சிவ் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா அந்த ஃபங்க்ஷன் நிற்கிறதுக்கு நம்ம ஏதோ ஒரு கண்டிஷன் கொடுக்கணுங்க. இல்லை அப்படின்னா நமக்கு இன்ஃபினைட் லூப் வந்துட்டு ரன் ஆகிட்டே இருக்கும். நம்ம போன எக்ஸாம்பிளில் ஃபேக்டோரியல் ப்ரோக்ராமில் பார்த்தோம் அப்படின்னா நம்ம ஒரு கண்டிஷன் கொடுத்துருக்கோம். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபேக்டோரியல் அப்படிங்கிற ஃபங்க்ஷன் வந்து ஃபேக்டோரியல் அப்படிங்கிற ஃபங்க்ஷனை திரும்பவும் கால் பண்ணுது. ஆனால் அப்போ வந்து நமக்கு n-1 அப்படிங்கிற வேல்யூ வருதுங்க. n அப்படிங்கிற வேல்யூ வரல, என்னோட வேல்யூ வந்து -1 அப்படின்னு ஆயிடுது. அப்படியே -1 ஆகி கடைசியில் என்னோட வேல்யூ 0 ஆயிடுச்சு அப்படின்னா நமக்கு 1 ரிட்டர்ன் பண்ணால் போதும், நமக்கு திரும்பவும் லூப் நடக்க வேணாம் அப்படின்ட்டு ஒரு இஃப் கண்டிஷன் கொடுத்துருக்கோம். இங்கே நமக்கு என்னோட வேல்யூ 0 ஆயிடுச்சு அப்படின்னா இந்த ஃபங்க்ஷன் திரும்ப ரெக்கர்ஷன் ஆகாது, பட் 1 ரிட்டர்ன் பண்ணிட்டு ஃபங்க்ஷன் வந்துட்டு க்ளோஸ் ஆயிடுங்க. இப்போ இந்த மாதிரி ஒரு கண்டிஷன் கொடுத்தோம் அப்படின்னா நமக்கு இந்த இன்ஃபினைட் லூப்பை வந்து தடுக்கலாம். அது மட்டும் இல்லாமல் பைத்தானில் வந்துட்டு சாதாரணமாக டிஃபால்ட்டாகவே வந்துட்டு ஒரு ரெக்கர்சிவ் ஃபங்க்ஷன் எத்தனை டைம் ரன் ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1000 டைம்ஸ் வந்து ரன் ஆகிட்டு ஸ்டாப் ஆயிருங்க. அப்போ நமக்கு எரரில் வந்துட்டு இந்த ரெக்கர்சிவ் ஃபங்க்ஷன் அதாவது ரெக்கர்ஷன் வந்து 1000 டைம்ஸ் ஆயிடுச்சு அப்படின்ட்டு நமக்கு எரரில் அவுட்புட் வந்துட்டு அதோட நின்றுங்க. எதுக்காக அப்படின்னா இன்ஃபினிட் டைம் வந்துட்டு ப்ரோக்ராம் ரன் ஆகிட்டே இருக்கிறத தடுக்கிறதுக்காக டிஃபால்ட்டாகவே இதில் வந்துட்டு செட் பண்ணியிருக்கிற ஒரு லிமிட்டுங்க. இப்போ நமக்கு சப்போஸ் நம்ம யூஸ் பண்ணுற ப்ரோக்ராமில் வந்து 1000 டைமுக்கு மேலே ஒரு ஃபங்க்ஷன் வந்து ரெக்கர்ஷன் நடக்கணும் அப்படின்னா இந்த லிமிட்டை எப்படி மாற்றணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நமக்கு sys அதாவது sys டாட் செட் ரெக்கர்ஷன் லிமிட் அப்படின்ட்டு ப்ராக்கெட்குள்ளே எவ்வளோ லிமிட்டை நம்ம மாற்றணுமோ அவ்வளோ மாற்றிக்கலாங்க. இப்போ அதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் ப்ரோக்ராம் பார்த்தோம் அப்படின்னா இங்கே வந்து நம்ம கடைசி லைனில் ஃபேக்டோரியல் ஆஃப் 1100 கண்டுபிடிக்கிறோம். அப்போ இந்த ஃபங்க்ஷன் வந்துட்டு எத்தனை டைம் ரன் ஆகணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து 1000க்கு அதிகமாக நடக்கணும். ஸோ அதனால் நம்ம ஃபங்க்ஷன் ஸ்டார்டிங்லேயே வந்துட்டு நம்ம என்ன கொடுக்கணும்னு பார்த்தீங்கன்னா sys டாட் செட் ரிகர்ஷன் லிமிட் ப்ராக்கெட்குள்ளே வந்து ஒரு 1500 அப்படின்ட்டு நம்ம செட் பண்ணிடுறோம். ஸோ இந்த ப்ரோக்ராமை பொறுத்த வரைக்கும் நம்ம இன்ஃபினிட் லூப் கொடுத்தோம் அப்படின்னா 1500 டைம்ஸ் வந்து அது லூப் ஆகிட்டு அதுக்கு அடுத்தது நமக்கு அவுட்புட்டில் வந்துட்டு லிமிட்டை தாண்டிடுச்சு அப்படின்ட்டு நமக்கு ஒரு எரர் வருங்க. அவ்வளோதாங்க, நமக்கு லாம்டா ஃபங்க்ஷன்ஸ் அப்படின்னா என்ன அப்படிங்கிறது புரிஞ்சிருக்கும்னு நம்புகிறேன். அதே மாதிரி காம்போசிஷன் இன் ஃபங்க்ஷன்ஸ் அதுக்கடுத்தது ரெக்கர்சிவ் ஃபங்க்ஷன்ஸையும் இந்த வீடியோவில் பார்த்துருக்கோம். இந்த வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப நன்றிங்க. லெட்ஸ் see again.